நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். முகக்கவசம் உயிர் கவசம். கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் முகக்கவசம் மட்டுமே நம்மிடம் உள்ள ஒரே ஆயுதம். முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டில் உள்ள மத்திய அரசின் தடுப்பூசி உற்பத்தி மைய வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. 9 ஆண்டுகளாக வீணாக கிடப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. பத்ம சேஷாத்ரி பள்ளி முதல்வர் ஆசிரியர் ராஜகோபாலன், முன்னாள் மாணவி கிருபாலி உள்ளிட்ட 5 பேருக்கு ஜூன் 4ஆம் தேதி ஆஜராக சம்மன். காவல்துறை அறிக்கையை ஏற்று மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நடவடிக்கை. 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க கோரி தமிழக டிஜிபிக்கு தேசிய குழந்தைகள் நல ஆணையம் நோட்டீஸ். ஆசிரியர் ராஜகோபாலன் 2 வார நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. கே நகர் மகளிர் காவல் நிலையத்தில் பள்ளி முதல்வர் கீதா கோவிந்தராஜன், ஷீலா ராஜேந்திரன் ஆய்வு. திருப்பூரில் மின்பழுதை நீக்கிய போது திடீர் விபத்து. மின்மாற்றியில் தொங்கியபடி உயிருக்கு போராடிய ஒப்பந்த தொழிலாளர். நடமாடும் காய்கறி வாகனங்கள் மூலமாக பால், பிரெட், பழங்கள் விற்பனை செய்யவும் ஏற்பாடு. முதலமைச்சர் உடனான ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. இந்தியாவின் தினசரி கொரோனா எண்ணிக்கை 2 லட்சத்திற்கு கீழ் குறைந்தது. ஒரே நாளில் 3511 பேர் தொற்றால் உயிரிழப்பு. ஒடிசாவின் பாரதீப் அருகே அதிதீவிர புயலாக யாஸ் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கரையோரங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு அகற்றம். சமூக ஊடகங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் இந்த வார இறுதிக்குள் அமல். மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட தயார் என்று Facebook நிறுவனம் அறிவிப்பு. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி ரேஷன் கடைகள் செயல்பட அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்ததால் தொற்று பரவும் அபாயம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலையில் தீ விபத்து. எண்ணெய் டேங்கர் வெடித்ததால் விண்ணுயிர கிளம்பிய புகை மூட்டம். புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கான காலக்கெடு செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைவதால் இந்தியாவில் Facebook, ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக வலைத்தளங்கள், OTT ஆகிய டிஜிட்டல் தளங்களுக்கு புதிய கட்டுப்பாட்டு விதிகளை மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டது. அதன்படி சர்ச்சைக்குரிய பதிவுகளை 36 மணி நேரத்திற்குள் நீக்கிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அவதூறு செய்தியை முதலில் பரப்பும் நபரை கண்டறிந்து அவரை பற்றிய தகவல்களை நீதிமன்றங்கள் மற்றும் அரசுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவ்விதிகளை பின்பற்ற 3 மாத கால அவகாசமும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய கட்டுப்பாட்டு விதிகளை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி நாள் செவ்வாய்க்கிழமையாகும். எனினும் புதிய விதிகளை சமூக வலைத்தள நிறுவனங்கள் இன்னும் ஏற்றதாக தெரியவில்லை. இதனால் இந்தியாவில் Facebook, ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள Facebook இந்தியா நிறுவனம், மத்திய அரசின் விதிகளுக்கு இணங்குவதை தாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும், ஆனால் அரசுடன் கூடுதலாக ஆலோசிக்க வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி குறித்து காங்கிரஸ் டூல்கிட் ஒன்றை உருவாக்கியிருப்பதாக பாஜக தலைவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட காங்கிரஸ் இக்குற்றச்சாட்டை மறுத்தது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் டெல்லி மற்றும் குர்கானில் ட்விட்டர் இந்தியா நிறுவனத்தில் போலீசார் திங்களன்று விசாரணை மேற்கொண்டனர். இவ்விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் சமூக வலைதள பிரிவின் தலைவர் ரோஹன் குப்தா, செய்தி தொடர்பாளர் ராஜீவ் ஆகியோருக்கு டெல்லி காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட தயாராக இருப்பதாக Facebook நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. சமூக ஊடகங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதனை இந்த வார இறுதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள Facebook நிறுவனம், தங்களுடைய தளத்தில் பொதுமக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடுவதை உறுதிப்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது.
குமரி மாவட்டம் குளச்சலில் தொடரும் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தற்போது வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக அனைவரும் தற்போது வீடுகளுக்குள்ளாக முடங்கியிருக்கக்கூடிய நிலையில் குமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் தற்போது பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கின் போது வீடுகளுக்கு முடங்கியிருக்கக்கூடிய மக்களை இது மேலும் பாதிப்படைய செய்திருக்கிறது. வீடுகளில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் பலவும் இந்த மழையின் காரணமாக சேதமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. யாஸ் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் குமரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக ஏவிஎம் கால்வாய் நிரம்பி அதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து தற்போது வீடுகளில் வசிக்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக மாற்று இடம் என்பது வழங்கப்பட வேண்டும். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சஜய்குமார். சஜய்குமார், தற்போது விவரம் என்ன? குமரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக குளச்சல் ஏவிஎம் காலனி பகுதியில் தற்போது பல வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கின் காரணமாக தற்போது வீடுகளுக்குள் முடங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு இது மேலும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரம் இன்று இரவு யாஸ் புயல் மேற்கு வங்கம் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. தற்போது அதன் ஒரு தொடர்ச்சியாக தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. காற்றுடைய வேகமும் தற்போது அதிகரித்திருப்பதை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் ஆன்லைன் வகுப்பில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியரை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கேகே நகரில் உள்ள PSBB பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பில் ராஜகோபாலன் என்னும் ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து நேற்று அவரை கைது செய்த போலீசார் அவருடைய செல்போன் மற்றும் லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கடந்த 5 ஆண்டுகளாகவே மாணவிகளுக்கு பாலியல் ரீதியிலான குறுஞ்செய்திகளை அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனிடையே முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போக்ஸ்கோ, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ராஜகோபாலன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மகிழா நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபரூக் வீட்டில் இன்று காலை நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு ராஜகோபாலனை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். முன்னதாக ராஜகோபாலனுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு தொற்று இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே கைதான ராஜகோபாலன் பள்ளியின் வாட்ஸ்அப் குழுவிலேயே ஆபாச குறுந்தகவல்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தெரிந்திருந்தும் தவறை தடுக்காமலும் ராஜகோபாலன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும் பள்ளி நிர்வாகம் இருந்தது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் ராஜகோபாலன் மீது மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரை பள்ளி நிர்வாகம் மறைத்ததாகவும் காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து PSBB பள்ளி நிர்வாகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினர் தீவிர விசாரித்து முடித்த பிறகு குற்றச்சாட்டுகள் உறுதியானால் குறிப்பிட்ட ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மூலமாக பாலியல் தொல்லை நேர்ந்தால் புகார் அளிப்பதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஆன்லைன் கைட்லைன்ஸ் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னன்னா நாங்கள் ப்ராப்பராக யாருமே அதை ஃபாலோ பண்ணலன்னு தெரியுது இதை பார்க்கும் பொழுது. சார் கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கைட்லைன்ஸ் என்னங்கிறது மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இதெல்லாம் பக்காவாக நீங்கள் ஃபாலோ பண்ணு நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அவங்க அதை தீவிர விசாரித்து, ஏன்னா அவங்க விசாரிக்கிறதுல நான் பேசுகிறது எந்த தடையாகவும் இருந்துவிடக்கூடாது. அவங்க விசாரித்து அதுக்கான நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்நிலையில் பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு பத்ம சேஷாதிரி பாலபவன் பள்ளியின் முதல்வர் கீதா கோவிந்தராஜ், தாளாளர் ஷீலா ராஜேந்திரன் ஆகியோர் ஆஜராகினர். KK நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர்களிடம் தியாகராய நகர் சரக காவல் துணை ஆணையர் ஹரிகிரண் விசாரணை மேற்கொண்டார். பாலியல் புகார் மீது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினர் கேள்வி எழுப்பினர்.
பத்ம சேஷாதிரி பள்ளி விவகாரத்தில் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து மாணவிகள் புகார் அளிக்கலாம் என்று பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் ஜெயலட்சுமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவிகள் பலரும் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பத்ம சேஷாதிரி பாலபவன் பள்ளி விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் உள்ளிட்ட 5 பேர் ஆஜராகி விளக்கமளிக்க குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பாலியல் விவகாரம் குறித்து செய்தி வெளியானதும் பள்ளிக்கு சென்று அனைத்து விவரங்களையும் சேகரித்து அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சூரியகலா கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணைக்கு பள்ளி நிர்வாகம் எந்தவிதமான ஒத்துழைப்பும் அளிக்கவில்லை. இதேபோல் ஆசிரியர்களுக்கு எதிரான தகவல்களை வழங்க பள்ளி மாணவிகள் மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அனைத்து விவரங்களையும் சேகரித்து அறிக்கையாக அனுப்ப KK நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர், பள்ளியின் முதல்வர் மற்றும் நிர்வாகி, முதலாக இந்த செய்தியை பதிவேற்றம் செய்தவர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகிய 5 பேரும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தங்களுடைய பள்ளியில் பாலியல் தொடர்பான சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தால் அது குறித்து மாணவர்கள் புகார் அளிக்கலாம் என்று செட்டிநாடு வித்யாசரம் பள்ளி அறிவித்துள்ளது. செட்டிநாடு பள்ளி ஆசிரியர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சிலர் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு முதலே பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க குழு இருப்பதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் பாலியல் சம்பவங்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களுடன் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆதாரமற்ற புகார்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் PSBB பள்ளி ஆசிரியர் மீதான புகார் தொடர்பாக தமிழக DGP JK திரிபாதிக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியர் மீது போக்ஸ்கோ சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் உரிய பிரிவுகளின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மன ரீதியான பாதிப்புக்குள்ளான குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியிலான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று DGPயை தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வசதி இல்லாத நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்னவலம் கிராமத்தில் உள்ள DD தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே நேரத்தில் 3000 பேர் படுக்கை கழிப்பறை வசதியுடன் சிகிச்சை பெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிகிச்சை மையத்தின் மூலமாக சுமார் 1,20,000 பேர் குணமடைந்தனர். தற்போது 2வது அலை கொரோனா தாக்கத்தால் திருவள்ளூரில் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் இல்லாததால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. ஆனால் DD தனியார் மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 200 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் இருக்கும் போதும் அவற்றை பயன்படுத்த அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மையத்திலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு சொந்தமான இந்திரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கு போதிய மருத்துவர்கள் இன்றி கொரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். DD மெடிக்கல் காலேஜ் மற்றும் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இப்போ மூடின்னு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து ஆக்சிஜன் வசதியோட சிகிச்சை தரலாம். இப்போ இந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேருக்கு வந்து ஆக்சிஜனோட சிகிச்சை கொடுக்குறாங்க கொரோனா நோயாளிக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான மருத்துவரும் செவிலியரும் வசதியும் கிடையாது. இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டில் செயல்படாமல் உள்ள தடுப்பூசி உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் போதிய அளவில் தடுப்பூசி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த செங்கல்பட்டில் உள்ள HLL பயோடெக் தடுப்பூசி உற்பத்தி மையத்தில் தடுப்பூசி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை எழுந்துள்ளது. தடுப்பூசி மையத்தை அமைப்பதற்கான பணிகள் 594 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2012ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் மதிப்பீடு 904 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தொடக்க நிலையில் உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த மையத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தடுப்பூசி உற்பத்திக்கான வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இன்னும் 300 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தால் தடுப்பூசி மைய பணிகளை நிறைவு செய்து உலக தரத்தில் தடுப்பூசி உற்பத்தி செய்ய முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே சுற்றிய 2409 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகரில் நேற்று ஒரே நாளில் ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றித் திரிந்த 2409 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 1805 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் இருந்த 2134 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மின்மாற்றியில் பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர் மின்சாரம் பாய்ந்து தீப்பிடித்ததில் படுகாயமடைந்தார். தாராபுரம் தென்தாரை பகுதியை சேர்ந்த காளிமுத்து மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். சங்கர் மில் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் ஏறி வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்து உடலில் தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து அருகில் இருந்த மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த காளிமுத்துவை மீட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரோனா சிகிச்சை மையத்தில் நடந்தே சென்ற நோயாளியை காவல்துறையினர் ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். கும்பகோணத்தை சேர்ந்த 29 வயது இளைஞர் சென்னையில் தங்கி பணியாற்றி வருகிறார். இவர் சென்னையில் கொரோனா பரிசோதனை செய்துவிட்டு லாரியில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று உள்ளதாக தொலைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது. இதனையடுத்து அவர் உடனடியாக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை மருத்துவர்கள் கோவிலாச்சேரியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்திற்கு செல்ல அறிவுறுத்தினர். ஆம்புலன்ஸ் இல்லாததால் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை மடக்கி விசாரணை செய்தனர். நடந்தவற்றை கேட்ட போலீசார் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து அந்த நபரை கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.